ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு வாரே உருவாக போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஒரு நார்மலாக அசால்ட்டாக ஒரு சின்ன குழந்தைங்க வந்து ஒரு பொருளை வச்சு விளையாடுற மாதிரி தான் வந்து இப்போ 2 பெரிய நாட்டுடைய அதிபர்கள் வந்து வச்சு விளையாண்டுருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை வந்து எல்லா நாடுகளும் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன் சொன்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அணுகுண்டை வந்து சொன்னாலே அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை வச்சு அட்வான்ஸ்டான மிஷின்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் சரி, அமெரிக்காவும் சரி. இவங்க 2 பேருமே ஒரு மிகப்பெரிய நாடாக இருந்துட்டு இருக்காங்க. உலக அளவிலேயே ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 2 நாடுகள் தான். இவங்க எல்லாருமே வந்து ஆர்மி ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லாமே ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க தான். இவங்க இப்போது அட்வான்ஸாக இந்த அணு ஆயுதங்களை வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாத்தினாலையும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு ரஷ்யா என்னென்னலாம் இதை வச்சு ஒரு டெக்னாலஜிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து அமெரிக்கா வந்து எவ்வளோ வந்து இதே மாதிரி அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே இந்த கண்டுபிடிக்கிற இதில் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியில் யார் இல்லைனாலுமே அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டாக வந்து நின்றுவாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்போம், நாங்கள் தான் இதில் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதை வந்து பீட் பண்ணுற மாதிரி தான் வந்து சைனாவுமே அடிக்கடி பண்ணுவாங்க. வெளியே சொல்லிக்காமல் திடீர்னு நீங்கள் யோசிச்சு தான் இருக்கீங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வந்து நிற்பாங்க. அதே மாதிரியே ரஷ்யாவும் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ 2 விதமான நியூக்ளியர் வெப்பனை சம்மந்தமான ஒரு 2 விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை, ஒரு 3 நாள் முன்னாடி தான் நம்ம இந்த நியூஸ் வந்து பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து ஒரு ட்ரோன் ஒன்று வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கு மேலே வந்து மேலேயே பறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து ஒரு ஏவுகணை ஒரு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது போய் இடையிற இலக்கு அளவுக்கு வரையும் அது இருக்கும். அது அளவுக்கு வந்து இந்த பெட்ரோல் இல்லை டீசல் மூலிமா வந்து அதுக்கான ஒரு பவரை கொடுத்து அதை போய் தாக்குற மாதிரி தானே வச்சுருப்பாங்க. ஆனால் இது நியூக்ளியர் எனர்ஜி மூலிமா வந்து இந்த ட்ரோன் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ரஷ்யாக்குள்ளே இருக்கீங்க, இந்த ட்ரோன் எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யாவுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் ஒரு எங்கேயோ இருக்குது, ரஷ்யாவுக்கு அப்படி ஆப்போசிட்டாக எவ்வளோ தூரம் கடைசி தூரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு இதை லான்ச் பண்ணுறீங்க, இதை டார்கெட்டை வச்சுட்டு ஒரு லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இது இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே வேணால் போய் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உடனே போய் அடிக்கணும் அப்படின்னு கூட இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 15 ஹவர்ஸுக்கு மேலே வானத்திலே சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை டெஸ்ட் பண்ணுற விதமாக வந்து, அதாவது ரஷ்யா வந்து எதுவுமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் மேலே தான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ போர் நடந்திருக்க சூழலில் இந்த மாதிரி சில டெஸ்ட் இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து அங்கே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஏவுகணையுமே வந்து அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. புரேவ் ஸ்டிங்க் அப்படிங்கிற வாயிலே நுழையில இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புயல் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மொழியில் வந்து ஒரு மாதிரி வந்து இருக்குது. அதாவது இந்த ஏவுகணை எப்படி தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஜெட்டோடைய வேகத்தில் போகும், ஜெட்டை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே போகும். நீங்கள் வந்து இதை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடித்தவொடனே அடுத்த செகண்டே வந்து தாக்குற மாதிரியான ஒரு மிசைல் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ரேடார்லையும் சிக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய அந்த கோல்டன் டூமாக இருந்தாலும் சரி, இந்த அயன் டூம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, இப்போது இதில் கோல்டன் டூம் அயன் டூம்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து வேறு எந்த ஒரு ஏவுகணையாக இருக்கட்டும் ட்ரோனாக இருக்கட்டும் உள்ளே வரக்கு முன்னாடியே அதை இங்கே இருக்கிற நாட்டில் அந்த கோல்டன் டூம் அயன் டூம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அது முன்னாடியே தாக்கி அழிச்சிரும், ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் கண்டுக்காது, அதெல்லாம் பார்க்காம உள்ளே இறங்கி வந்து அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா, இன்னொரு வெப்பனையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா, நீர்மூழ்கி கப்பல் மாதிரி ஒரு நியூக்ளியர் வெப்பனை வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அணுகுண்டு அணு ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பல் மூலிமா போய் அங்கிருந்து அதை தாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போய் இது எப்படி தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கடலுக்கு அடியில் இதை வந்து அனுப்புறீங்க அப்படின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நியூக்ளியர் வெப்பனை வச்சு உள்ளே கொண்டு போய் நாங்கள் வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த பகுதிகளாக இருக்கும் இல்லையா, மற்ற நாடுகளாக இருக்கட்டும் அந்த இடத்துலலாம், ஸோ அந்த இடத்துல இந்த அதாவது நீர்மூழ்கி கப்பல் மூலிமா போகிறது மூலிமா இது போய் அங்கே இருக்கிற தாக்கி ஒரு மிகப்பெரிய அலைகளை உருவாக்கி, அதாவது சுனாமிகளை உருவாக்கி அங்கே இருக்கிற இடங்களை வந்து தாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதில் அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து எந்த ரேடார்லையும் சிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே அடியில், அதாவது தண்ணிக்கு அடியில் போய் எங்கேருந்து எப்படி அடிக்கணும், இதை ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவுமே எந்த ரேடார்லையும் சிக்காமல் உடனே போய் தாக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அணு ஆயுதங்கள் வந்து
எல்லாரும் வந்து ஒரு விளையாட்டுத்தனமா இதை யூஸ் பண்ண முடியாது. மற்ற வெப்பன்ஸை யூஸ் பண்ற அளவுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி அணு ஆயுதங்களால தாக்கப்பட்ட நிறைய இடங்கள் இருக்கு. அங்க இருக்கிற எல்லாமே வந்து குழந்தைகள்ல இருந்து எல்லா மனிதர்கள்ல இருந்து, அதாவது தாவரங்களா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய விலங்குகளா இருக்கட்டும், எல்லாமே அதோட தாக்கத்துல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமா, அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா கூட அதோடைய தாக்கம் இன்னுமே இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இந்த அணு ஆயுதங்களுடைய சக்தி வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு இவ்வளோ டெக்னாலஜியை இப்படி வளர்ந்து, அதாவது ஒரு ஒரு புது அப்டேட்டாக வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இது எதுக்காக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, இது வந்து மற்ற நாடுகளை தாக்குறதுக்காக இல்லை, எங்களுடைய பாதுகாப்புக்காக, எங்களுடைய சேஃப்டிக்காக நாங்கள் வந்து இதை உருவாக்கி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரஷ்யா கூட வந்து மற்ற நாடுகள் எல்லாருமே, அதாவது அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற நாடுகளுமே ரஷ்யாவுக்கு எதிராக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, வெளிப்படையாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட நாங்கள் கையாளுற மாதிரி, அதாவது அமெரிக்கா பேசுறதுக்கு, அமெரிக்கா பண்றதுக்கு நாங்க பொறுமையா இருக்கிற மாதிரி மற்ற நாடுகள் பண்றதுல நாங்க இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள், மற்ற நாடுகள் வந்து ரஷ்யா மேல பொருளாதார தடைகள் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு விதிகள்லாம் விதிக்கிறாங்கல்ல, அவங்கள மிரட்டுற மாதிரி பேசியிருக்காரு புதின். ஸோ ஓகே, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா, இப்போ அமெரிக்காவும் நாங்களும் சும்மா கிடையாது, நாங்களுமே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து நீர்மூழ்கி கப்பல் மூலியமா போய் அணு ஆயுதங்களை இந்த மாதிரி இவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் உருவாக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ட்ரோனையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்கா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா ட்ரோன், எல்லா ஒரு ராக்கெட்டாக இருக்கட்டும், எது ஒரு ஏவுகணையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அது கீழிருந்து ஒரு ரன்வேவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயமா அதில் போய் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு ரன்வே எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நார்மலாக ஒரு காடு மாதிரியான பகுதிகளாக இருந்தாலும் சரி, ஒரு கடல் ரீதியான பகுதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பனி அந்த மாதிரி இடங்களா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் இதுக்கு அந்த மாதிரி லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு இடமே தேவையில்லை. கரடு முரடாக இருக்கக்கூடிய பாதைகள் இருந்துமே வந்து ஒரு இடமே வந்து ஒரு லான்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் இல்லாமல் இருந்தாலுமே அங்கிருந்தே இதை வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஏஐ மூலியமாக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஏஐ மூலியமாக இது உருவாக்கி இருக்கனால மற்ற விஷயத்துக்கும் இதுக்கு இருக்கிற ஒரு கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு இன்புட் தரணும். இது இங்கே போய் லான்ச் ஆகணும், இது இங்கிருந்து போய் இதை போய் அடிக்கணும் அப்படின்னு ஒரு இது தரணும். ஆனால் இதுக்கு எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம்னா, அது எப்படி போகணும், எந்த நேரத்தில் போகணும், அங்கே வந்து இப்போ போய் அடித்தா கரெக்டாக இருக்குமா, இப்போ போய் அங்கே தாக்குதல் நடத்தினா சரியாக இருக்குமா அப்படிங்கிறது, எந்த மாதிரி போகணும், எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஏஐ மூலியமாகவே அதுக்குள்ளேயே கால்குலேட் பண்ணி கரெக்டாக போய் தாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து இருக்குது. இந்த விஷயம் வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பனை சம்மந்தமாக தான் இதுவுமே பண்ணியிருக்காங்க. நியூக்ளியர் எனர்ஜி மூலியமாக தான் இதுவுமே ஓடக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நியூக்ளியர் எனர்ஜி மூலியமாக ஓடக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால எவ்வளோ நேரம் வேணால் பறக்கக்கூடிய சக்தி வந்து இது கிடைக்கும். நார்மலாக பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி ஒரு விஷயமா எடுக்கிறோம், அதாவது எரிபொருள் சம்மந்தமாக இதை வந்து பறக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்திருந்தோம்னா அது சீக்கிரமே தீந்துரும், சீக்கிரமே ரொம்ப நேரம் வந்து பறக்காது. ஆனால் இந்த நியூக்ளியர் எனர்ஜி மூலியமா கிடைக்கிறதுனால ரொம்ப நேரம் பறக்கக்கான சக்தி வந்து அது கிடைச்சிட்டே இருக்கும். இந்த நியூக்ளியர் வெப்பன் மூலமா இதை உருவாக்குறாங்கல்ல, ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஏன்னா இப்போ ஒரு பயத்தில் இது வந்து இவங்களுமே என்ன சொல்லுவாங்க, நான் எங்களோட சேஃப்டிக்கு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவும் சொல்லுவாங்க. ஏன்னா இது இப்போ அந்த இதை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க, அதாவது நீர்மூழ்கி கப்பலை வந்து இப்போ உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஆனால் இந்த ரன்வேவே இல்லாமல் ஏஐ மூலியமாக போய் அடிக்கக்கூடிய இந்த மிஷினை வந்து, இந்த ட்ரோனை வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து இப்போ இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷீல்டு ஏஐ அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் வந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதாவது XBET அப்படிங்கிற இந்த அதிநவீன கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இது வந்து ரஷ்யாவுடைய இந்த பொருட்கள், அதாவது இந்த அணு ஆயுதங்களை வந்து அதாவது தாக்கு பிடிக்குமா, இதை வந்து திரும்பி பதிலடி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது பதிலடி கொடுக்கறது அதெல்லாம் ஒரு ரெண்டாவது விஷயம் தான். ஆனால் இது ரெண்டு அணு ஆயுதங்கள் வந்து ஒரு இடத்துல சண்டை போடுது, ஒரு இடத்துல மோதிக்குது, அந்த இடத்துல வந்து அதாவது அவங்க நாட்டுக்குள்ளே வராமல் வேற ஒரு இடங்கள்ல வந்து சண்டை இடித்து அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகுது அப்படிங்கும் போதும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லை அது தண்ணியில் போய் விழுந்தாலுமே சரி, கடலில் விழுந்தாலும் சரி, அங்கே அதனால பாதிக்கப்படுற எல்லாருமே வந்து மற்றவங்களா தான் இருப்பாங்க. அந்த கடலில் விழுந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு நாட்டுக்கு மேலே வெடிச்சாலுமே அந்த நாட்டுக்கு கீழே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களா இருக்கட்டும், அந்த நாட்டுடைய வளங்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாதிப்பு அதிகமாகும். சரி ஓகே, இந்த 2 வெப்பன்ஸ், அதாவது 2 இல்ல, இந்த ரஷ்யா வந்து ஒரு 2 கண்டுபிடிச்சிருக்காங்க, அமெரிக்கா வந்து ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னுமே வந்து நீங்க நீர்மூழ்கி கப்பல்ல கண்டுபிடிச்சீங்க, நானும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இது எல்லாமே முடிஞ்சுச்சு. இது பக்கம் சைனா சும்மா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுமே வந்து இப்போ அமைதியா இருக்காங்க, இதை பத்தி எதுவுமே பேச்சு எடுக்காம இருக்காங்க. ஆனா அவங்களுமே உள்ளுக்குள்ள வந்து இது தயாரிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இது ஒரு தயாரிக்கிறதுக்கான விஷயம் அப்படிங்கிறது வந்து சொல்றதை விட, இதுல இன்னொரு விஷயமும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்குங்க.
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது தயாரிக்கிறது நார்மலா கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை ரெடி பண்ணிட்டாங்கப்பா, இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது சொல்றக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது கண்டுபிடிக்கிற நேரத்துல வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டு தான் இருக்காங்க. ரஷ்யால இந்த ஏவுகணைகள், இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் அப்டேட்டடா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க முன்னாடியே, அங்க ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்த இடத்துல அங்க இருக்கிற சில விஞ்ஞானிகள் வந்து இது வெடிக்கப்பட்டு இறந்து போயிருக்க நியூஸுமே வந்து நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்திருப்போம். அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 15 பேர் பக்கம் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த இதை டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க கண்டுபிடிக்கிற இடத்துல ஒரு 10, 15 பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதே தான் அமெரிக்காலையும் நடந்திருக்கும். ஆனா அதை வெளியே அவ்வளோக்கா யாரும் எதுவும் சொல்லாம இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆகாம கண்டிப்பா இதுவும் ஆகாது. எடுத்தவொடனே சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. ஏன்னா இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அதுல வந்து ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகும். அப்பதான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸா சொல்லுங்க. இப்படி உருவாகிட்டு இருக்க இந்த, அதாவது நார்மலா வர்த்தக போரா போயிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய போரா மாறப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா உக்ரைனை வந்து ரஷ்யா வந்து நான் வந்து ஓகே நான் நான் வந்து போரை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லும் போதுமே என்ன சொல்றாங்க உக்ரைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காட்ட இருந்து டாமாஹோக்கை வந்து நான் வாங்கிடுவேன். அதாவது ட்ரம்ப்கிட்ட வந்து கேட்கறாரு, எனக்கு வந்து டாமாஹோக் அந்த ஏவுகணை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு ட்ரம்ப் வந்து நான் இப்ப தரமாட்டேன். ஆனா ரஷ்யாவை மிரட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்றாரு ட்ரம்ப். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உடனே போரை நிப்பாட்டுங்க, உங்களுக்கு பேசுறது வேஸ்ட் தான், ஆனா நீங்க நிப்பாட்டிருங்க. ஒருவேளை நீங்க நிப்பாட்டலைன்னா நான் இந்த டாமாஹோக் அப்படிங்கிற இந்த ஏவுகணையை நான் உக்ரைன்ட்ட கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். இந்த போர்லாம் நிப்பாட்டுறதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணியிருந்தா என்ன பண்ணலாம், யார் மேல வந்து தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.